ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 66 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம பயலுக்கு அத்தனை பேருமே போன பாட்டில் ஒரு கண்ணாடி கண்டெய்னருக்குள்ள மாட்டிட்டானுங்கல்ல. சுத்தமா இப்ப அசையவும் முடியல. இவனுக்கு கூட தான் ஒருகிமேவும் சேடுமே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு பதறிட்டு இருக்கும் போது நம்ம கோன் இருக்கான் பாருங்க, அட்டி மூஞ்சா குத்துவான். ஏந்திரிங்கடா ஏந்திரிங்க, இந்த டைம்ல என்னடா தூக்கம்னு. அப்புறம் தான் தெரியுது இவனுங்க மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு இல்யூஷன்ல இருக்கானுங்களே தவிர நிஜமாவே மாட்டிக்கல. தூங்க வச்சு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன்ல மாட்டி விட்டாங்க. அதனால தான் கோனை அடிச்சு எழுப்பியிருக்கான். இந்த ரூம் ரொம்ப டேஞ்சரா இருக்குது, அதனால பழைய ரூமுக்கே போயிருவோன்னு வேகமா முன்னாடி ரூமுக்கு ஓடி கோன் இவங்க ரூம்குள்ள வந்ததுல இருந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே தான் இருந்தான். சடனா கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டானுங்களாமா. நான் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு உங்களுக்கு தண்டனை காதாண்டா, எனக்கு அதுக்காக டேங்க் சொல்லுங்கன்னு சீன் போட்டுட்டு இருப்பான். இவங்க உள்ள போகும்போது ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. மேபி அதை யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டாங்களான்னு ஒரு டவுட். இப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த குட்டி பொண்ணு ஸ்பீக்கர்ல, என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு இன்னும் பீதியை கிளப்பி விடுவான். சரி ரைட்டுன்னு ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் பார்த்து பொறுமையா போவானுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா ரெஞ்சி பாத்தீங்கன்னா அங்க ஒரு குழிக்குள்ள விழுந்திருப்பான். நல்ல வேலை இச்சுகோ வந்து தடுத்துட்டான். வேற ஒண்ணும் இல்ல, சடனா அங்க இருந்த ஃப்ளோர் காணாம போயிருச்சு. சரி ரைட்டுன்ட்டு அடுத்த ரூமுக்கு போவாங்க. அப்ப நம்ம இஷிடா மட்டும் பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே வருவான், ஏதோ ஒண்ணு சரியில்லையே. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் ரூம் இருந்துச்சுன்னா இன்ஃபினிட் லூப் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு பேசிக்கிட்டே வருவானுங்க. வந்த இடத்துல பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா இவனுங்க நூலை கெட்டி வச்சுட்டு போனானுங்கல்ல, அந்த இடத்துக்கே திரும்பி வந்தாச்சு. உடனே இச்சுகோ அந்த கைத்தை போட்டு இழுன்னு இழுப்பான். கோனு படாத பாடுபட்டு இவங்க வந்த ரூம் எல்லாம் அப்படியே சுத்துன்னு சுத்திட்டு மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்துருவான். இஷிடாக்கு தெரிஞ்சு போச்சு இவனுங்க ஸ்பேஸையே ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு. அதனால தான் இவனுங்க அதே இடத்துக்கு திரும்பி வரானுங்க. இதென்ன அந்த அளவுக்கு ஈஸியானு கேட்டா இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்ல. இவங்க இந்த கேம் எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும். அதனால இஷிடா என்ன பண்ணுவான், ஒரு நோட் எடுத்து இவங்க போன பாதை, அங்க இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு டிராயிங்கா வரைவான். அவனுக்கு தெரியும்ல எங்கெங்கெல்லாம் ட்ராப் இருக்குன்னு. இது எதுலையுமே சிக்காம போகணும்னா இவங்க எல் ஃபார்மேட்ல போகணும். அப்ப அவ்வளவுதானா, ஈஸியா போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ராப் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க ரூம் வழியா போவானுங்க. அப்படி என்னதான் மாத்தி போனாலும் திருப்பியும் அதே இடத்துக்கு வந்து நிப்பானுங்க. கடு பாவம். அப்பதான் இஷிடாக்கு புரிய வருது ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிருக்காங்கன்னு. இஷிடா பாத்தீங்கன்னா கோனுக்குள்ள இருந்து பெரிய வாட்டர் பாட்டிலாம் எடுப்பானா. இன்னும் என்னென்னலாம்டா எனக்குள்ள மறைச்சு வச்சிருக்க, பரதேசி பையலன்னு பச்சையா திட்டுவான். அதெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான்னு வைங்க. அந்த டைம் நம்ம இச்சிகோக்கும் ரெஞ்சிக்கும் கொஞ்சம் கடுப்பாகி வாக்குவாதமாகும். என்னன்னா நீ ஒரு லிeutenant, அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவை உன்னதான் பாத்துக்க சொன்னாங்க, நீ ஒழுக்கமா இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுமா. உடனே அவன் அதுக்கு வண்டியா திட்ட இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்த உடனே அந்த குட்டி பொண்ணு சூப்பர், அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கிண்டல் பண்ணும். ஒழுங்கு மரியாதையா வெளியில வா, எப்படி ஒளிஞ்சிருந்து விளையாண்டுட்டு இருக்காதுன்னு ரெஞ்சி காட்டுத்தனமா கத்துவான். என்னதான் நீ கத்தனாலும் கேம முடிச்சாதான்டா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்பா. உடனே அப்படியா, உனக்கு மட்டும்தான் மூளை இருக்குதான்னு சொல்லி இவன் கத்த. இஷிடா அட கொஞ்சம் பொறுமையா இருங்கடா, நம்ம அலைஞ்சு டயர்ட் ஆயிட்டோம், அதனால தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுதும்பா. ரெஞ்சி கேட்கற மாதிரி இல்ல, இனிமேட்டு நான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க போறது இல்ல, என் ஸ்டைல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஒரு சைடும், இச்சுக்கோ நான் இனிமேட்டு உன் கூட எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன்னு அவன் ஒரு சைடு போக, இப்படி மாத்தி சண்டையை போட்டுட்டு போகும்போது இஷிடா அப்பதான் இன்னும் தெளிவா யோசிப்பான். ஸ்பேஸை ட்விஸ்ட் பண்ணி தான் இவங்களை இப்படி குழப்பி விடுறாளா அப்படின்னு ஒன்னு கோன் இருந்துட்டு, நம்ம ஒரே சீக்வன்ஸ்ல போனா தானே அவ ட்ராப் வச்சிடறா கரெக்டானு கேட்பான். அப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் ரெஞ்சியும் இச்சுக்கவும் போனானுங்கல்ல, அது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நல்லா யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா அந்த ஹெல் கேட் ஓபன் ஆனப்போ அதுக்குள்ள ஒருகிமேவும் சேடும் போய் மறைஞ்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த பில்டிங் குள்ள வரும்போது இவங்க வந்த பாதை மறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவல் பிரஷர்னு சொல்லிட்டு ரெஞ்சியையும் இச்சுகோவையும் கூப்பிட்டு நான் சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டேன்பா. இது என்ன அந்த அளவுக்கு சிம்பிளானு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பையகிட்ட அந்த சப்ஸ்டிடியூட் காம்பேட் பாஸ் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதை வாங்குவான். வாங்கிட்டு ட்ராப் இருக்க ரூமை நோக்கி ஓடுவான். அதான் ஒரு ரூம்ல கீழே பள்ளம் இருந்துச்சு, அந்த வழியா இவன் ஓட அந்த இடம் உடஞ்சி கீழே விழும். ஆனாலும் நிக்காம அவன் பாட்டுக்கு ஓடுவான். பார்த்தா ஏர்ல ஓடிட்டு இருப்பான். உடனே இவனுங்களும் ஃபாலோ பண்ணி வருவானுங்க. பார்த்தா மறுபடியும் மியூசியத்தோட என்ட்ரன்ஸுக்கே வந்துருவானுங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு டைனோசர் எலும்பு மேல உட்காந்துக்கிட்டு எப்படி இதை கண்டுபிடிச்சிங்கன்னு, இஷிடா அந்த டிராயிங் பண்ணால அப்பவே இதை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இந்த மாதிரி மேஜிக் பண்ணிருப்பாங்கிறத அவன் ரெண்டாதான் யோசிச்சான். சொல்ல போனா இது அவனுக்கு ஒரு சைல்டிஷ் கேம் மாதிரி இருந்துச்சாமா. மொத்தமா 3x3 ஃபார்மேட்ல ரூம், அப்படின்னா 9 ரூம்ஸ். அதை ஒன்னோட ஒன்னா கனெக்ட் பண்ற மாதிரி இன்ஃபினிட் லூப்ல இவங்கள மாட்டி விட்டான். அதனால தான் திருப்பி ஒரே இடத்துக்கு வருவாங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டா ஹாரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் அவங்க பாட்டுக்கு போனாங்கன்னா இந்த கேமை அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால தான் அந்த 3 இடத்துல ட்ராப் வச்சிருந்தா, ஒரு நல்ல இல்யூஷன் ட்ராப்ஸ். இது தெரிஞ்ச நம்மளுங்க என்ன பண்றாங்க, அந்த ட்ராப்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வந்து சேர்ந்துட்டானுங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக் தான், ஆனா வேலைக்கு ஆகல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை கிட்னாப் பண்ணதுனால இவங்களும் சேஃப்டியா இருக்கணும்
அவனும் ஒன்னா தான் மூவ் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இடையில இச்சுக்கும் அவனும் சண்டை போட்டுட்டு தனித்தனியா போனாங்கல்ல, அதை அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டா, பயந்து போய் சடனா அந்த ட்விஸ்டட் ஸ்பேஸை வந்து அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பான். அதை நம்ம இஷிடா நோட் பண்ணிட்டான். அது வந்து ஒரு கோயின்சிடென்ஸ்ல கண்டுபிடிச்சதான். ஆனா எப்படியோ ட்ராப் இருக்கிற வழியாவே இப்ப தப்பிச்சு வந்துட்டோம்பானா சூப்பர்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கும் போதே சடனா பின்னாடி வந்து இஷிடாவை லாக் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் நீங்க இந்த பசிலை சால்வ் பண்ணாலும் இந்த கேம் வந்து இன்னும் முடிய போறது இல்லையாமா. அதை முடிய வைக்கணும்னா எங்களை நீங்க பிடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாள. அப்பதான் இஷிடா இன்னொரு ட்விஸ்ட் வைப்பான், ஆல்ரெடி நாங்க பிடிச்சிட்டோம்னு. என்னடான்னு ஷாக்ல கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த பேட்சை பின்னாடி இருந்து பிடிச்சிட்டு இருக்காளே நோபா, அவ மேல வைப்பான். அவ்வளவுதான், தாங்க முடியாம அவ வாய்க்குள்ள இருந்து அந்த கிகோன் வெளியில வந்து விழுந்துரும். அதான் நம்ம கோனுக்கும் அப்படித்தானே ஒரு பீன் ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு பீன். இது எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டா, அந்த நோபாவோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை இவன் அப்பவே நோட் பண்ணிட்டான். அதை இந்த மியூசியத்துக்குள்ள வரும்போதும் அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் நம்ம கோனையும் கூடவே வச்சிருந்தான். கோனும் பாத்தீங்கன்னா ஒரு மாட் சோல் தான். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும், அதோட ஃபீல் எப்படி இருக்குங்கிறது அது கூடவே இருந்தவனா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதை யூஸ் பண்ணியே அழகா இவளையும் பிடிச்சிட்டான். இந்த நோபா தான் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ணி இவங்களை குழப்பி விட்டுட்டு இருந்தது. இல்யூஷன் ட்ராப்ல மாட்டி விட்டது அந்த ரிரின்னு, அதான் அந்த குட்டி பொண்ணு. சரி உங்க பிளான் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இப்பவும் ரிரினும் அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. உடனே அவங்கள விரட்டிக்கிட்டே மியூசியத்தை விட்டு வெளியில வந்தா அங்க சேடும் ஒரிஹிமேவும் நின்றுட்டு இருப்பாங்க. என்னாச்சுன்னு கேட்டா சடனா எங்களை இப்படி வெளியில தூக்கி வீசிட்டாங்க, என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியலாம்பாங்க. அப்போன்னு பார்த்து அந்த ஹெல் கேட்டு மறுபடியும் ஓப்பன் ஆகும். என்ன மறுபடியும் யூஸ் பண்ண போறீங்களான்னு கேட்டா இல்ல, நீங்க இந்த ஹைட் அண்ட் சீக் கேம்ல ஜெயிச்சிட்டீங்க, அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸை நாங்க திருப்பி கொடுத்துட்டோம், இந்தாங்க இதையும் நீங்களே வச்சுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுகளோட கத்தி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த ஹெல் கேட்டுக்குள்ள தப்பிச்சு போவாங்க. அப்ப அந்த ரிரின் என்ன சொல்லுவானா, நெக்ஸ்ட் கேம்ல நம்ம மீட் பண்ணுவோம், அது வரைக்கும் ஸ்கூலுக்கு போங்க, அதுவும் இப்பவே போங்க, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. நோபாவும் ரிரினும் தான் தப்பிச்சிருப்பாங்க. ஆனா அந்த தொப்பி போட்ட குரோடோவை காணும். அந்த குட்டி பொண்ணு சொல்லிக்கிட்டே தான் போவா, நீங்க சீக்கிரமா இங்க இருந்து போகலைன்னா மறுபடியும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க காணாம போவாங்கன்னு. எதுக்காக இப்படி பண்றீங்க, ஏன் பண்றீங்கன்னு நம்மால கத்துவான். ஆனா சிரிச்சுக்கிட்டே அந்த ரிரின் போயிருவா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இன்னும் கேம் முடியல, அடுத்து எப்படியெல்லாம் நம்ம ஆளுகளை வச்சு விளையாட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.